இன்னைக்கு நம்ம மூன்றாவது கண் டீம் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பக்கத்துல இருக்கோம். திருவண்ணாமலை அப்படின்னாலே கார்த்திகை மாசம் தீப ஜோதிய சிவபெருமான் தெரியிற ஒரே திருவண்ணாமலை தான் நம்ம நேயர்களுக்கு தெரியும். ஆனா இங்க ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பக்கத்துல திருவண்ணாமலைன்னு ஒரு கிராமம் இருக்குது. அங்க சிவன் கோயில்னா உலக புகழ் பெற்றது. இங்க பெருமாள் கோயில் பிரசித்தி பெற்றது. அதாவது இந்த திருவண்ணாமலையில மலை மேல இருக்கிறது பெருமாள் கோயில். இதுக்கு பக்கத்துல இருக்கிற நரிப்பாறைங்கிற இடத்துல சித்தர்களோட ஜீவ சமாதியும் இது தவிர நிறைய அற்புதங்களும் நடக்கிறதா கேள்விப்பட்டுதான் இங்க நாம வந்திருக்கோம். இந்த நரிப்பாறையில முதன்மையா இருக்கிறது முருகன் கோயில். இங்க வரணும்னு கோவிந்தராஜ் அப்படிங்கிறவரு தகவல் சொன்னாரு. அதனால முருகன் தரிசனம் பண்ண நம்ம தொகுப்பாளர் பிரியங்கா மலை மேல ஏறினாங்க. சிவன் ஆதி சித்தர், முருகன் முதல் சித்தர். இந்த முதல் சித்தரான முருகப்பெருமானதா இப்போ தரிசனம் பண்ண போறோம். நம்ம பிரியங்காவை வரவேற்ற கோவிந்தராஜ் இந்த முருகனோட சிறப்புகளை சொன்னாரு. சிவலிங்கத்தோட அடிப்பகுதியான ஆவுடையார் மேல அற்புத காட்சி தந்தாரு முருகப்பெருமான். அவர் இந்த முருகன் அருளால இங்க 6 வருஷம் இருந்ததாவும் ஒரு தகவலை சொன்னாரு. அவருக்கு ஓங்கார நாதம் கேட்ட குகை இதுதானா. முருகரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. முருகன் வந்து பார்த்தீங்கன்னா கிமு ஒரு 6ஆம் நூற்றாண்டோட சேர்ந்தது. இது வந்து தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஆவடையில் முருகப்பெருமான் வந்து அமைஞ்சிருக்காரு. இந்த முருகனுடைய ஸ்தல பெருமை என்னென்னா, இங்கே வந்து கணக்குமட்டி மூட்ட சுவாமிகள் வந்து அவருடைய கொஞ்சம் ஒரு பாதி நாட்கள் வந்து இந்த இடத்துல வந்து இந்த பிளேஸில் வந்து அமர்ந்து தியானம் பண்ண இடம். தியானம் பண்ணி பாதி நாள் வந்து இங்கேயே கழிச்சிருக்காரு. இப்போ கணக்குமட்டி மூட்ட சுவாமிக்கு ஓம்ங்கிற பிரணவம் வந்து அந்த மூலையிலேருந்து கிடச்சிருக்கு. அந்த அந்த சைடில் குகையிலேருந்து கிடச்சிருக்கு. இது வந்து கோரக்கர் முனிவர் வந்து இன்னும் வந்து கீழே வந்து ஐயாவை சுமந்துக்கிட்டு இருக்கிறதான் மலைவாகடம்ங்கிற நூலில் வந்து முருகப்பெருமான் பற்றி எழுதியிருக்காரு. இங்கே விசேஷமான நாட்களில் மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் சுவாமி தரிசனம் நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே இருந்து நரிப்பாறை குகை கோயிலுக்கு பயணம். கார்ல இருந்து இறங்குன நம்ம பிரியங்கா நடந்து போனாங்க. அந்த பகுதியே அமானுஷம் நிறைஞ்சதா இருந்தது. முதல்ல 2 கன்னிமார்களோட சிலைகள் இருந்தது. அங்க கும்பிட்ட பிரியங்கா மலை குகைகளை ஆச்சரியமா பார்த்தபடியே போனாங்க. மேல அன்னதானத்துக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருந்தது. 2-3 சாதுக்கள் இருந்தாங்க. முதல்ல ஸ்ரீலஜி சுந்தரானந்த சித்தர் ஜீவசமாதி தனி ஆலயமா இருந்தது. சன்னதியோட இடதுபுறம் விநாயகர் சிலை இருந்துச்சு. அந்த விநாயகருக்கு பாடல்களை பாடி பூஜை பண்ணாங்க. ஐயனே, எங்கள் அல்லல் களைந்தே அருள் வழி காட்டி, சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி, சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி, அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கண்முற்றின்ற கரும்பு உள்ளே காட்டி, எங்கள் வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி, கூடும் மெய்த்தொண்டர் குலாத்துடன் கூட்டி, அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை எங்கள் நெஞ்சக்கரத்தில் நிலை அறிவித்து, தத்துவ நிலையை தந்து எங்களை ஆண்ட வித்தகா விநாயகா உங்கள் சரணே. அடுத்ததா சுந்தரானந்தர் ஜீவ சமாதியில பூஜைகள், பக்திமயமா ஆராதனைகளும் நடந்துச்சு. நம்ம பிரியங்கா உட்பட எல்லா பக்தர்களும் ஆரத்திய தொட்டு வணங்குனாங்க. சரவண சித்தர் எல்லாருக்கும் ஆசிகள் வழங்கி திருநீரு வச்சு விட்டாங்க. நரிப்பாறை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இது வந்து சித்தர்களோட கோட்டை. சித்தர்கள் வந்து வாழ்ந்துருக்குறாங்க இங்கே. அதாவது தீர முடியாத நோய்கள், தீர்க்க முடியாத சில சாதகங்கள், சில மருத்துவங்கள் எல்லாமே இங்கே பண்ணியிருக்கிறாங்க முந்தி. இப்போ நாங்கள் அவரோட சீடர் வழி பரம்பரையில் நாங்கள் வந்துட்டு எங்களால் முடிஞ்ச சேவையை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது எங்களை பயன்படுத்துகிறாங்க அவங்க, அவ்வளோதான்.
அது நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற அகந்தை கிடையாது. பயன்படுத்துகிறாங்க எங்களை, நாங்கள் அவங்களுக்கு சேவை பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பூஜைகள் முடிஞ்சு எல்லாரும் மேல போனாங்க. பாறை, அதாவது குகையோட இடதுபுறம் இன்னொரு குகை இருந்துச்சு. இது நித்யானந்த சித்தர் ஜீவ சமாதி அடைஞ்ச இடம். இங்கேயும் பூஜைகள் நடந்தது. இதுக்கு இடையில ஒரு சாது அமைதியா, அதே நேரத்துல புரியாத புதிரா இருந்தவரு நம்மள சுந்தரானந்த சித்தர் சன்னதிக்கு பின்னால இருந்த ஒரு சின்ன மரக்கிளையில இருந்த தேனடைப்ப காட்டி ஷூட் பண்ண சொன்னாரு. எல்லாமே சைகையில தான். அங்க இருந்து மலையில இருந்த வேற ஒரு பாறை சரிவுக்கு கூட்டிக்கிட்டு போனாரு. அங்க பாறையில எந்திரம் மாதிரி இருந்த ஒன்ன காட்டினாரு. அத ஷூட் பண்ணோம். பக்கத்துல விளக்கு ஏத்தி வச்சு அணையாம பாதுகாக்க கல்ல அடுக்கி வச்சிருந்தாங்க. எண்ணெய் ஒழுகி வழிஞ்சு இருந்ததா பார்க்க முடிஞ்சது. ஆனா இது எதையுமே அவர் என்னன்னு சொல்லல. இவரு மௌனசாமின்னு நினைச்சு நாமும் எதுவுமே கேட்கல. அவரும் வாய திறந்து ஒரு வார்த்தை கூட பேசல. அடுத்ததா நம்ம டீம் குகைக்குள்ள போனோம். இதுக்குள்ள உட்கார்ந்த நிலையில தான் போனோம். நிக்க முடியாது. குகையில எல்லா பக்கமும் அகல் விளக்கு ஏத்தி வச்சு இருந்தாங்க. இந்த குகைக்குள்ள ஒரு குகை இருந்துச்சு. ரொம்ப சின்னதா இருந்த அந்த குகை வாசல்ல 2 விளக்குகளை ஏத்தி வச்சிருந்தாங்க. சரி, இங்க இருக்க குகையை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க சார். அது இங்கே குகை வந்து லோபாமுத்ரா சமேத அகஸ்தியர் வந்து இருந்த குகை. சரிங்களா? இந்த குகை வந்து அதாவது எந்த யுகத்தில் இருந்து இருக்குன்றது நமக்கு தெரியாது. ஆனால் நம்மளோட முன்னோர்கள் வந்து ஃபுல்லாக எல்லாம் இருந்திருக்காங்க. இங்கே உள்ள ஒரு குகை இருக்கும், பார்த்துருப்பீங்க. சரிங்களா? அந்த சின்ன குகை வழியாக வந்து 3 குகை வழி இருக்குது. ஸோ அந்த 3 குகை வழி ஒன்று வந்து சதுரகிரிக்கு போகுது, இன்னொன்று ஆண்டாள் கோயிலுக்கு போகுதுன்றாங்க, இன்னொன்று வந்து திருப்பரங்குன்றம் போகுதுன்ற மாதிரி கேள்விகள். அது வந்து உடல் சுருங்க தெரிஞ்சவங்க, அதாவது விரிய தெரிஞ்ச உடலுக்கு சுருங்க தெரிஞ்சால் அதுக்குள்ளே போயிடலாம். இது வரைக்கும் யாராவது போயிருக்காங்களா? அதாவது முன்னாடி போயிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி கேள்வி. ஆனால் போயிட்டு வந்தவங்க வந்து இப்போ சரியாக ஆள் இங்கே இல்லை. இப்போது நாங்கள் வந்து அந்த விபரீத இதையும் நாங்கள் எடுக்க நாங்கள் விரும்பலை. ஏன்னா தெய்வங்களும் சித்தர்களும் உள்ளே இருக்கிறாங்க. அவங்கள உள்ளே போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். வெளியிலேருந்து அமைதியான முறையில் சாமி கும்பிட்டோம் அப்படின்னா ஸோ அவங்க வந்து காட்சி கொடுப்பாங்க. 6 மணி டு காலையில் 6 மணி வரைக்கும் அவங்க டைம். அவங்க கூட ட்ராவல் பண்ணுற அளவுக்கு ஃப்ரீக்வன்சி உள்ளவங்க மட்டும்தான் இங்கே இருக்க முடியும். வேறு யாரும் இங்கே இருந்தால் பிரச்சனை வரும். 3வது கண் புதிய பார்வை இடைவேளைக்கு பிறகு. 3வது கண் புதிய பார்வை தொடர்கிறது. இன்னைக்கு நம்ம 3வது கண் டீம் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பக்கத்துல திருவண்ணாமலை கிராமத்துல இருக்கிற நரிப்பாறைங்கிற இடத்துல இருக்கோம். இடது பக்கம் அகத்தியர் தன்னோட மனைவி லேயா முத்திரையோட சிலை வடிவமா காட்சி தந்தாரு. இங்கேயும் சரவண சித்தர் பூஜை பண்ண ஆரம்பிச்சாரு. ஓம் ஸ்ரீ பகலா தேவி சமேத ஸ்ரீ காகபுஜன்ராய நமக. ஓம் ஸ்ரீ குருப்பியோ பாதாரவிந்தாபியாம் நமக. ஓம் ஸ்ரீ அழகர் சுவாமி மகாகுரு ஸ்ரீ குருப்பியோ பாதாரவிந்தாபியாம் நமக. தமிழ் பாசுரங்களை பாடி சமஸ்கிருத ஸ்லோகங்களை சொல்லி பூஜை பண்ணாரு. அவரு சங்க ஊதி அந்த இடத்தோட சூழ்நிலையையே மாத்திட்டாருன்னே சொல்லலாம். இந்த நேரத்துல அங்க வந்தவரு நம்ம கிட்ட இதுவரைக்கும் தேனடை பாறை எந்திரத்தை காட்டுன சித்தர் திடீர்னு இந்த நரிப்பாறைய பத்தி என்ன தெரியணும் அப்படின்னு கேட்டாரு. என்ன சொல்லணுமோ சொல்லுங்க சாமி அப்படின்னு நாம சொன்னதும் பேச ஆரம்பிச்சாரு அவரு. கடைசி சமாதி சம்புச்சாமி உசுரோட புதைக்கப்பட்டது. புதைச்சவங்க இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. இது உள்ளக 8 கிரிப்புள்ள, 2 பூனை, 4 வெள்ளையடி, 27 அடியில் ஒரு நாகம் இருக்குது. எல்லாம் ஒரே இடத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த நாகம் கரெக்டாக பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் வெளியில் வருது. வந்துட்டு சுந்தானந்தர் சுற்றிட்டு மறுபடியும் இங்கே வருது. கரெக்டாக 12:01 வருது. 12:01 குகையிலேருந்து வெளியில் வருது. 12:08 இங்கே வருது, திரும்பி வருது.
இது ஒவ்வொரு பௌர்ணமியும் நடக்குது. நான் கிட்டத்தட்ட ஒரு 3 பௌர்ணமி நான் இங்கே பார்த்துருக்கேன் இதை. அதே நாளைக்கு சட்டையும் உரிக்குது. அது என்ன கணக்குன்னு நமக்கு தெரியல. ஆனால் யாருமே தீண்டலை. கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் இருந்தாங்க. யாருமே அது கண்ணில் பார்க்க முடியல. இது எதை நோக்கி கொண்டு போகிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியலை. ஆனால் வெரி பவர்ஃபுல் ஹேட். ஏதோ நடக்குது இங்கே, அது மட்டும் தெரியுது. எதையோ நோக்கி எங்களை நகர்த்தி கொண்டு போயிட்டுருக்காங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. இந்த நித்யானந்தர் 1914லையோ 13லையோ சமாதியாக இருக்கார் அப்படின்னு சொல்லி அந்த கல்வெட்டு சொல்லுது. அவருடைய நடமாட்டம் இங்கே அதிகமாக இருக்குது. அவர் நம்ம கிட்ட பேசுனதே ஒரு அமானுஷ்யம்தான். அதுவும் அரிய தகவல்களை சொன்னாரு. ஒன்று இங்கே பார்க்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதையோ நோக்கி நகர்த்து கொண்டு போகிறாங்க. எங்களை யாருமே தூங்க விட முடியாங்க. நைட்டில் தூங்க விட முடியாங்க. பகலில் தான் நாங்கள் தூங்குறோம், நைட்டில் தூங்க முடியல எங்களால். சில அமானுஷமான விஷயங்கள் இங்கே இருக்குது. இந்த குகையிலிருந்து மொத்தம் 3 பாதை போகுது. அது இல்லாமல் உள்ள ஒரு மரகதல் இங்கே இருக்கும். அது தேனடையால் சூழப்பட்டது இருக்குது, உள்ளது இருக்குது. என்னைக்கு இங்கே எல்லாமே பச்சை ஆகுதோ அன்னைக்கு அது வெளியில் வந்துடும். இங்கே ஆட்கள் 6 மணிக்கு மேலே குடும்பஸ்தர்களுக்கு இங்கே வரக்கூடாது. 6 மணி டு காலையில் 6 மணி வரைக்கும் அவங்க டைம். அவங்க கூட ட்ராவல் பண்ணுற அளவுக்கு ஃப்ரீக்வன்சி உள்ளவங்க மட்டும்தான் இங்கே இருக்க முடியும். வேறு யாரும் இங்கே இருந்தால் பிரச்சனை வந்துடும், குடும்பமே பிரச்சனை. இப்ப உள்ள இருந்த சின்ன குகை வாசல்ல 2 விளக்கை ஏத்தி வச்சிருந்தாங்க. பக்கத்துல சில தட்டுகள்ல பழம், பிஸ்கெட்டுன்னு தின்பண்டங்களை போட்டு வச்சிருந்தாங்க. இப்போ சித்தர்கள் கீரிப்பிள்ளை வடிவத்துல இதையெல்லாம் சாப்பிட வருவாங்களாம். அதுக்காக காத்திருந்தோம். நம்ம மௌன சித்தர் சொன்ன மாதிரி சித்தர் கீரி வடிவத்துல வருவாரா இல்ல பூனை எலி வடிவத்துல வருவாரான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அப்ப இந்த குகை வாசல்ல இருந்த 2 விளக்குல பெரிய விளக்கோட தீபம் ஆட ஆரம்பிச்சது. இப்ப சரவண சித்தர் நமக்கு ஒரு விஷயத்த சொன்னாரு. இந்த விளக்கு இப்படி அலைப்பாயுதுன்னா வர போறாங்கன்னு அர்த்தம்னு சொன்னாரு. சொன்ன மாதிரியே கீரிகள் வந்து படையல சாப்பிட ஆரம்பிச்சத கண்ணால பார்த்தோம். நம்ம மனசார என்ன கொண்டு வந்து வைக்கிறோமோ, பால் வைக்கலாம், இல்லை பிஸ்கட் வைக்கலாம், இல்லை மாம்பழம் வைக்கலாம், இல்லை பழங்கள் வைக்கலாம். ஸோ அந்த ஜீவராசிகளுக்கு என்ன தேவையோ அது வைக்கலாம். எல்லாத்தையும் விட எண்ணெய் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். தீப எண்ணெய் ஊற்றி திரிவிளக்கு போடுறப்போ அப்போ நம்மளோட ஊழ்வினைகளும் நம்மளோட கர்மாக்களையும் வந்து நம்ம வந்து இங்கே வந்து அவங்களுக்கு வந்து படைக்கிறோம். படைக்கிறப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் அமைதியாக இருக்கிறப்போ வந்துட்டு அந்த தீபத்தை நல்லா வந்து ஃபுல்லாக அணைச்சிட்டு அந்த எண்ணெயை குடிச்சிருவாங்க. அந்த எண்ணெயை குடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்மளோட கர்மாவை அவங்க ஏற்றுட்டு போகிறாங்கன்னு அர்த்தம். நைட்டு 10 மணி வரைக்கும் தான் எங்களால் தூங்க முடியுது. அதுக்கு பிறகு எங்களால் தூங்க முடியல. விடிய விடிய நாங்கள் நடமாடிட்டு தான் இருக்கோம். ஏதாவது ஒரு உருவம், ஏதாவது ஒரு பேச்சு சத்தம், இந்த மாதிரி எங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது. 3வது கண் புதிய பார்வை இடைவேளைக்கு பிறகு. 3வது கண் புதிய பார்வை தொடர்கிறது. இன்னைக்கு நம்ம 3வது கண் டீம் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பக்கத்துல திருவண்ணாமலை கிராமத்துல இருக்கிற நரிப்பாறைங்கிற இடத்துல இருக்கோம். நாம வாங்கி வச்ச பொருட்களையும் சித்தர்கள் வடிவத்துல இருந்த கீரிகள் சாப்பிட்டத பார்த்ததும் நமக்கு ரொம்ப திருப்தி. இந்த காட்சி நமக்கு மட்டும் இல்லாம நம்ம தொலைக்காட்சி வழியா பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா நேர்களுக்கும் புண்ணியத்தை கொடுக்குங்கிறது மறுக்க முடியாத உண்மைங்க. இந்த குகைக்கு வெளியில பாறையோட பாறையா இணைஞ்சு வளர்ந்திருந்தது கல்லால ஆன மரம்.
இறைவன் சிவபெருமான் ஞான மூர்த்தியா கல்லால மரத்தடியில தான் தட்சிணாமூர்த்திங்கிற கோலத்துல இருந்து அருள் புரியுறாரு. இந்த மரம் அவ்வளவு விசேஷமானதா. அதே மாதிரி இது வந்து ஆல விருட்சகம் வந்து அது வந்து மிகப்பெரிய மருத்துவ சக்தி வாய்ந்தது. இன்னொன்று தியானத்துக்கு ஒரு ஏற்ற ஒரு இடம் இந்த மரத்தோட பவர். ஸோ பாசிட்டிவ் தாட் கொடுக்கக்கூடிய ஒரு மரங்கள். சரவண சித்தர்கிட்ட நம்ம தொகுப்பாளர் பிரியங்கா சில கேள்விகளை கேட்டாங்க. இந்த சுந்தரானந்தர் ஜீவ சமாதி அடைஞ்ச நிலையை பற்றி சொல்லுங்கள். அது பல வருட காலங்களுக்கு முன்னாடி சதுரகிரியிலிருந்து சுந்தரானந்தர் ஐயா இங்கே வந்திருக்கிறாங்க. சதுரகிரியில் சுந்தரானந்தர் அதாவது சுந்தரானந்தர் வனம்னு சொல்லிட்டு ஒரு வனம் இருக்குது. 18 சித்தர்களில் ஒரு ஆள். இந்த 18 சித்தர்கள் வந்து அங்கே ஃபுல்லாக ஒவ்வொரு வனத்தில் அவங்க இருக்கிறப்போ அகஸ்தியர் அங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணி சுந்தரமூர்த்தின்ற ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணிட்டு வந்தார். வந்துட்டு அகஸ்தியரும் என்ன பண்ணிட்டார், இங்கே குகைக்கு இங்கே வந்துட்டார், இங்கே நரிப்பாறை குகைக்கு வந்துட்டார். இங்கே அதாவது சுந்தரானந்தரோட குருநாதர் வந்து அகஸ்தியர். அவர் அங்கே பூஜை புலஸ்காரங்கள் எல்லாம் முடிச்சுட்டு அவர் ஜீவசமாதி ஆக வேண்டிய நேர காலங்கள் வர்றப்போ பல யுகங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணார், இங்கே வந்து அடங்கிட்டார் சுந்தரானந்தர். சரிங்களா? சுந்தரானந்தரோட சீடர்கள் வந்து நித்யானந்தர் என்றவங்க வந்து 1914 அவங்க இருந்திருக்கிறாங்க. இருந்ததெல்லாம் உருவாக்கியிருக்காங்க. உருவாக்கிட்டு ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க. இப்போ சமீப காலத்தில் செம்பு சித்தர்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு ஐயா வந்து அடங்கின இடம் வந்து செம்பு சித்தர். அவங்க வந்து செம்பை தங்கமாக்கக்கூடிய வித்தையும் இது பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்சம் நவபாஷன இதுகளும் கொஞ்சம் பண்ணிக்கிறாங்க. பண்ணி அங்கே அடங்கியிருக்கிறாங்க. இங்கே வரும்போது தேனடைன்னு ஒன்று காமிச்சிங்கல்ல, ஆமாம். அது எதுக்காக, அது எப்படி உருவாச்சு அந்த இடத்துல? தேனடைகள் வந்து மலைகளில் வந்து ஃபுல்லாக எல்லாமே இருக்கிறது தான். ஆனால் அது ஒரு பாதுகாப்பு பெட்டகமாக இருக்குது அங்கே. இது உள்ள ஒரு பெரிய தேனடை இருக்குது. ஸோ அந்த தேனடையை வந்து ஒரு மரகத லிங்கத்தை பாதுகாத்துட்ருக்கு, அதை டச் பண்ணாத அளவுக்கு. ஸோ அவங்க எப்போ ஃபுல்லாக வெளியில் வர்றாங்க அப்படின்றது அதை இந்த ஜென்மத்தில் நாங்களே பார்த்துருவோமா, இல்லை எங்களுக்கு அடுத்து வர சீடர்கள் இங்கே பார்க்க போகிறாங்களான்றது வந்து எல்லா இறைவன் செயலில் இருக்குது. அடுத்ததான் நம்மளால மௌன சித்தர்னு அறியப்பட்டவர்கிட்ட பிரியங்கா இந்த மலையோட சிறப்புகளை பற்றி கேட்டாங்க. இங்கே எங்களை நாங்களாகவே இருக்க முடியல, அந்த அளவுக்கு பண்ணுறாங்க அவங்க. கிட்டத்தட்ட ஒரு 256 பேர் இங்கே ஜீவசமாதியாக இருக்காங்க. அது மட்டும் தெரியுது. நைட்டு 10 மணி வரைக்கும் தான் எங்களால் தூங்க முடியுது. அதுக்கு பிறகு எங்களால் தூங்க முடியல. விடிய விடிய நாங்கள் நடமாடிட்டு தான் இருக்கோம். ஏதாவது ஒரு உருவம், ஏதாவது ஒரு பேச்சு சத்தம், இந்த மாதிரி எங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நாங்கள் எழுதி சில விஷயங்கள் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். அது மருத்துவ குறிப்புகளாக இருக்குது. நிறையா அவங்க சொல்கிற விஷயம் எல்லாமே மருத்துவ குறிப்புகள் இங்கே அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் யாராவது கெட்ட விஷயங்கள் நடக்குது அப்படின்னாக்க 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு இங்கே தெரியுது. நம்ம கோயிலுக்கு வர்றவங்க வராதவங்க நிறையா பேருக்கு தெரியுது. அவங்களுக்கு நாங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்து இந்த மாதிரி நடக்குது, நடக்க போகுது அப்படிங்க நாங்கள் சொல்ல முடியுது எங்களால். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே நடக்குது. இது எப்படி அவங்க எங்களுக்கு உணர்த்துறாங்க, என்ன மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் தியானம் அப்படிங்கிறது இங்கே பெர்ஃபெக்டாக நடந்துகிட்ருக்கு. பிராணாயாமமும் வாசியோகமும் முழுசாக இங்கே எங்களால் பண்ண முடியுது. இதுக்குண்டான உள்ள மர்மங்கள் கூடிய விரைவில் வெளிப்படும், பார்ப்போம். அப்போ நாங்கள் இருக்கோமான்னு தெரியாது, யாராவது இருப்பாங்க, பார்த்துருவோம். அதாவது இந்த சித்ரா பௌர்ணமிக்குள்ள ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு சொன்னாரு. ஆனா அது என்னன்னு முழுசா சொல்லல. அதிசயங்களோட அற்புதம் அமானுஷ்யம்னு நடக்கிற இந்த நரிப்பாறைங்கிற புனித இடத்தை விட்டு பிரிய மனசில்லாம நாம அங்க இருந்து புறப்பட்டோம். அடுத்து ஒரு சித்தர் பூமியில சந்திக்கலாம். இப்படிப்பட்ட அமானுஷ்யங்களும் ஆச்சரியங்களும் உங்கள் பகுதியில் உள்ளதா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். வேந்தர் டிவி 35 3வது பிரதான சாலை, கலைமகள் நகர், ஈக்காட்டுத்தாங்கல், சென்னை 6,32,000. தொடர்புக்கு 8939827085.